ஜெர்மனியோட அப்போசிஷன் தரப்புல இருக்கிறாங்கல்ல, திரும்ப ஒரு செய்தி வந்துருக்கு ஜெர்மனியோட அப்போசிஷன் லீடர் கிட்ட இருந்து. ஏங்க ஹெசிடேட் பண்ணிட்டே இருக்கிறீங்க? என்ன தயக்கம்? கொடுத்து தொலைங்க, அந்த டாரஸ் மிசைல உக்ரைனுக்கு கொடுங்க, இதுக்கு மேல எந்த தயக்கமும் வேண்டாம் அப்படிங்கிறது போல ரொம்ப கடுசா பேசிக்கிறாரு. இதனால ஜெர்மன்ல இருக்கக்கூடிய இப்ப சான்சலரான ஒலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் இந்த முடிவெடுத்து, முக்கியமான முடிவெடுத்து இந்த டாரஸ் மிசைல கொடுத்துடலாங்க உக்ரைனுக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்களா? ஏன்னா சமீபத்துல ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, இந்த ஜெர்மனியில இருக்கிறவங்க நம்ம ஏங்க அதிகமா கொடுக்குறோம், கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு, நான் மற்றவங்க எல்லாம் கொடுக்கட்டும் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க, இதுதான் டைம், டாரஸை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த உக்ரைன்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. உக்ரைனை தயார்படுத்துறாங்களா? உக்ரைன்ல இப்போ உக்ரைனோட அதிபர்னால மொபைலைசேஷன் பண்ண முடியுமா? அதிகமான ஆயுதங்கள் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் சரிவர நடந்ததுன்னா அடுத்த வருஷம் உக்ரைனுக்கு திரும்பவும் இதே போல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தொடர்ந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏதோ பெருமளவுல ரஷ்ய வீரர்கள் தடுத்து நிறுத்துறதுக்கு உக்ரைனால முடியும். மேற்குலக நாடுகள் கொஞ்சம் இது போல தயங்கிட்டே இருந்தாலும், எதையும் கொடுக்க மாட்டேன் தயங்கிட்டே இருந்தா எப்படி அப்புறம் உக்ரைன் தோத்துருவாங்க. இதனால ரஷ்யா இந்த போலாந்து வரைக்கும் வந்துருவாங்க, ஹங்கேரி பக்கம் வந்துருவாங்க, அது வரைக்கும் பார்டரை கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது மேற்குலக நாடுகளால அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. இதனால சில நாடுகள் கொஞ்சம் இறங்கி வந்து உக்ரைனுக்கு பெருமளவுல ஆயுத உதவி பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற பல கருத்துக்கள் இருதரப்புலயும் இருக்கு. பண்ணுவாங்கன்னு ஒரு சொல்றாங்க, பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். நிஜர், இந்த நிஜர்ல சமீபத்துல தான் ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது. ஆட்சி கவிழ்ப்பு நடந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரையும் அதிபரோட குடும்பத்தையும் அந்த நாட்டோட ராணுவம் வந்து அந்த அதிபரோட ஆட்சியை கலைச்சிட்டு அவங்க ஆட்சியை கைப்பற்றிட்டு அந்த குடும்பத்தோட பிடிச்சி சிறையில வச்சிருக்கிறாங்க. அதாவது வீட்டு காவலில் தான் வச்சுக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க வீட்லயே. இப்படி இருக்கும்போது அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக பிளான் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. பட் ஆனா எதுவும் முடியல. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்கோவாஸ் அமைப்பு இருக்குல்ல, அழுத்தம் கொடுத்துருந்தாங்க, பேசிட்டுக்கலாம் வாங்க அப்படிங்கிறது போல பல நாட்டு தலைவரும் அந்த எக்கோவாஸ்ல இருக்கக்கூடிய பல தலைவர்களும் வந்து பேசி சுமூகமா ஒரு முடிவுக்கு வந்துக்கிறாங்க. சாங்ஷன்லாம் கொஞ்சம் விளக்கிக்கலாம், வாங்க பேசிக்கலாம். ஏன்னா இந்த எக்கோவாஸ் அமைப்பு வந்து சாங்ஷன் போட்டிருந்தாங்க நிஜர் மேல. இப்ப ஓரளவுக்கு நிஜர்ல வந்து ஒரு மனமாற்றம் தெரியுது. என்னன்னா ராணுவ தரப்புல இருந்து இந்த கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்குது, ராணுவத்துக்கு எங்க ரிலீஸ் பண்ணிருங்க. இந்த பிரசிடென்ட் பாசோம் அவர்கள் இருக்காருல, அவரோட மகன் 23 வயசாச்சு, அவரை வந்து ரிலீஸ் பண்ணிருங்க இப்போதைக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அவர் ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே பிரான்ஸுக்கு தப்பி ஓடிடுவாரா இல்ல எப்படி? இல்ல பிரான்ஸுக்கு இல்ல, மேபி இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டேட்ஸ்லயே போய் எங்கேயாவது இருந்து ஒரு கும்பலை சேர்த்து நிஜரை மீட் எடுப்போம் அப்படிங்கிறது போல போயிடுவாங்களா, என்ன ஏதுங்கிறது தெரியல. ஏன்னா இந்த ஆப்பிரிக்கால அடுத்த போர் கண்டிப்பா உறுதி அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னப்பா இந்த சீனா தைவான் அப்படிங்கிறது போல கேள்வி வரும். இல்லைங்க, இந்த ஆப்பிரிக்காலாம் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த சீனா தைவான் வரும். ஏன்னா இப்ப ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்கன்னா பெருத்த சேதம் ஏற்படும். அதனால டிப்ளமேட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போதைக்கு நிலை என்ன, அதாவது இந்த ரஷ்யா என்ன சொல்றாங்க, இந்த மேற்குலகம் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஏசியாவையும் அந்த யூரோப்பையும் பிரிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஏசியா கூடயே மிடில் ஈஸ்டுக்கு கீழே அப்படியே அந்த ஆப்பிரிக்கா, இது எல்லாத்தையும் அப்படியே சுத்தி வளைச்சு ரஷ்யாவும் சீனாவும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பவரா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இந்த பிரிக்ஸ் பிளஸ்ல பாருங்க, இப்ப யாரெல்லாம் இருக்கிறா, எகிப்து, சவுதி, இந்த மிடில் ஈஸ்ட்ல அப்படியே வரைஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கோடு வரைஞ்சாலே தெரியும். அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த எகிப்துக்கு கீழே சூடான்ல பிரச்சனையா, அப்புறம் அந்த சஹேல் ரீஜன்ல பிரச்சனை இருக்குதா, இந்த இடத்துல அந்த ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சஹேல் ரீஜன் ஃபுல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ரஷ்யாவும் சீனாவும் நினைக்கிற மாதிரி அந்த சஹேல் ரீஜன்ல இந்த சூடான்ல அவங்களோட பவர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பக்கத்துல சாதி எலெக்ஷன் வரப்போகுது, அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்து அது அப்படியே ரஷ்யாவுக்கு ஃபேவரா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பக்கத்துல நிஜரு, அப்புறம் புர்கினா ஃபாசோ, மாலி, இவங்க எல்லாருமே அப்படியே அங்க ஸ்டேடியா நிக்கிறாங்களா. அப்படி நிற்கும் போது மேல வந்து பாத்தீங்கன்னா அல்ஜீரியாவுக்கு பக்கத்துல லிபியா, இந்த லிபியாக்காக மிகப்பெரிய போர் நடக்கும். ஏன்னா இந்த லிபியாலையும் சிவில் வார் மாதிரி தான் வந்து பேசிட்டு ரெண்டு பகுதியா பிரிஞ்சு, ஒரு பகுதியில் இருக்கிறவங்க மேற்கு லிபியா, இன்னொரு பக்கத்துல இருக்கிறவங்க கிழக்கு லிபியா அப்படிங்கிறது போல ரெண்டா பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த மேற்குல இருக்கிறவங்க தான் ரஷ்யாக்கு சார்பா இருக்கிறாங்க. இப்ப அந்த இருக்கிற லிபியா ஒட்டுமொத்த லிபியாவும் பிடிக்கிறதுக்கான வேலையை பார்த்துருவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அங்க ஒரு போர் நடக்கும். அதே போல இப்ப சமீபத்துல CAR, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்ல ஏதோ மாற்றம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. இதுக்காக மறைமுகமா பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம வேக்னார் இல்ல ஆப்பிரிக்கா கார்ப்ஸ், அதாங்க இந்த வேக்னாரோட புது பேர் ஆப்பிரிக்கா கார்ப்ஸ், ஏதோ ஒரு பதிவுல பார்த்திருக்கோம். இப்போ இந்த ஆப்பிரிக்கா கார்ப்ஸ்
திரும்பவும் பவரை கெயின் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்ய போறாங்க. ஏன்னா சமீபத்துல சொல்லியிருப்போம், இது போல வேக்னரோட புது சீஃப் தான், அபிஷியலா யாரும் சொல்லப்படலை இவர் தான் தலைவர்னு. ஆனா இந்த ஆப்பிரிக்கா கார்ப்ஸோட புது தலைவரா செர்கி சுரோவிக்கின் இருப்பாரு அப்படிங்கிறது போல நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். இந்த வேக்னரோட பிரிகோஜின் அவர்கள் மரணத்தை போய் சொல்லியிருப்போம். இப்போ சுரோவிக்கின் அவர்கள் ஆப்பிரிக்கால தான் இருக்கிறார், அவர் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருக்கிறார் அப்படின்ற செய்திகளை நம்ம பார்த்திருப்போம். வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அமைதியா இருக்கு, எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது. ஆனா சில வேலைகள் மறைமுகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த நிஜர்ல இப்போ அந்த மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரோட ஆட்சியை கலைச்சிட்டு தான் இப்ப ராணுவம் கைப்பற்றி வச்சிருக்கு. இப்ப அதனாலதான் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப அந்த 3 பகுதியும் மாலி, புர்கினா ஃபாசோ, நிஜர் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டோட பையனை வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா அவர் என்ன செய்வாரு, அவருனால ஏதோ ஒரு திட்டம் இருக்கா, இந்த மேற்குலக நாடுகள் ஏதோ காய் நகர்த்துறாங்களா, சரி ஓகே இப்ப இவரை ரிலீஸ் பண்றதுனால என்ன நல்லது நிஜருக்கு நடக்க போகுது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏதோ ஆப்பிரிக்கால நடக்க இருக்கு, அதுக்கான அடித்தளங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன் இந்த ஆப்பிரிக்கா தான் பவர் விலகிருச்சா, விட்டுட்டு தான் போயிடலாம்ல எல்லாரும் அப்படிங்கிறது போல நமக்கு தோணும். ஆனா அப்படி நடந்துருச்சுன்னா இந்த மேற்குலக நாடுகள் கார்டனுங்கிறாங்க இல்லையா, அந்த கார்டன் இருக்காது. ஏன்னா அந்த கார்டனுக்கு வேணுங்கிற சுரங்க வேலையா இருக்கட்டும், சில முக்கியமான எர்த் எலமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. இப்ப எப்படிங்க யுரேனியம், பிரான்ஸுக்கு லைட் எரியணும்னா யுரேனியம் வேணும். இப்ப அந்த யுரேனியம் கம்மியா இருக்குதுன்றதுனாலதான் பிரான்ஸ் வந்து இப்ப இந்த உக்ரைன்ல இருந்து கொஞ்சம் விலகி ரஷ்யா வாங்க பேசிக்கலாம் அப்படிங்கிறதோட கேட்டு இருக்கிறாங்க. இது போல இணக்கமா போயிருவாங்களா, இறங்கி போற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் விட மாட்டாங்க இல்லையா. இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை, அதனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் ரீக்ரூப்பா எடுத்து அடிக்கும் போது ஒரு மிகப்பெரிய போரா இருக்கு இந்த ஆப்பிரிக்கால அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அதனால பிரான்ஸும் அவங்களோட இருப்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் சில இடங்கள்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பகுதிகளில் அவங்களோட இருப்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கான வேலைகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. எதுனாலும் பொறுத்து தான் பார்க்கணும் இந்த ஆப்பிரிக்கால என்ன நடக்க போகுதுன்னு. அடுத்து இந்த ஈரான் பக்கத்துல வந்துட்டீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் குண்டு வெடிப்பு நடந்துட்டு இருக்கிற மாதிரி இப்போ ஒரு ஃபேக்டரியில ஒரு மிகப்பெரிய வெடிசத்தம் கேட்டு ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நடந்துக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வெடி விபத்து அங்க இருக்கக்கூடிய கேஸ் லீக் ஆனதுனால நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதனால இப்ப வரைக்கும் 53 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அவங்களுக்குலாம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. கொஞ்சம் உயிர் சேதம் டைம் ஆக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்ப சமீப காலமா இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதனால ஈரான்ல ஏதோ உள்ள வந்துருவாங்களா, பிரச்சனை பெருசாயுமா இந்த பிராந்தியத்துல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா ஈரானுக்குள்ள பிரச்சனை ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. காரணம் என்னன்னா இந்த ஐஎஸ்ஐஎஸ் சமீபத்துல கூட கே பிரிவுல இருக்கிறவங்க வந்து குண்டு வச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல அமெரிக்கா தரப்புல சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது போல நடந்துட்டு இருக்கிறதுனால ஈரான்ல இருக்கிறவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களா, ஈரான் இந்த போர்ல குதிச்சிருவாங்களா, இதுக்கு காரணம் இஸ்ரேல் தான், இதுக்கு காரணம் அமெரிக்கா தான், அவங்கதான் பின்புலமா இருந்து மறைமுகமா பல இடங்கள்ல வெடி விபத்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதனால மக்கள் அதிக அளவுல பாதிப்படைகிறதுனால ஈரான் கோவம் வந்து தப்பான ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிருவாங்களா. ஏன்னா இதைத்தான் முன்னாடி சொல்லியிருப்போம், உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில ரஷ்யா ஏதாவது ஒரு தப்பான விஷயம் செய்யணும், அப்படி ரஷ்யா ஏதாவது கோவப்படுத்தி தப்பான வேலையை செய்ய வச்சிட்டோம்னா அதை இந்த உலகத்துக்கிட்ட எடுத்து காமிச்சு ரஷ்யா இப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி உலகத்தை திருப்பி விட்டுறலாம் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அதே போலதான் இங்கேயும் ஈரான் ஏதாவது ஒரு தப்பான வேலையை செஞ்சுட்டாங்க, ஒரு தப்பான முடிவு எடுத்து டைரக்டா இறங்கிட்டாங்க அப்படின்னா ஈரானுக்குள்ள எல்லாரும் இறங்கிடலாம் இல்லையா. அதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க மேற்குலகம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்படி இல்லைனாலும் சீனா இருக்கிறாங்க இல்லையா, இவங்க இந்த இடத்துல பெரிய பிரச்சனையை உண்டாக்கணுன்றதுக்காக கூட இது போல வேலையை செய்யலாம் அப்படிங்கிறதோடையும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்திருந்தேன், எங்க சீனா இது போல வேலை செஞ்சிருந்தா ஐசிசிஎல்லாம் சொல்லாது, இந்த அமெரிக்கா டைரக்டா அப்படிலாம் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஏன்னா நம்ம அப்படி சொல்லியிருப்போம் சீனா பின்புலமா இருக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஐசிசிஎஸ் கே பிரிவுன்னு இருக்காங்களா, சமீப காலமா சொல்றேன், இந்த ஐசிசிங்கிறது இப்ப சிரியால ரொம்ப ஆக்டிவா கிடையாது, பாகிஸ்தான்ல தான் ஆக்டிவா இருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல யாரோட கை ஓங்கி இருக்கு, இப்ப பாகிஸ்தான்ல இருந்து இந்த ஈரானுக்குள்ள வராங்க அப்படிங்கன்னா யாரோட கை பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறது மறைமுகமா ஈரானுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இந்த அமெரிக்கா அப்படிங்கிறது போல எடுத்துக்கலாம் இல்லையா. ஏன்னா இந்த ஐசிஸோட பேஸ் அதிக அளவுல இப்ப பாகிஸ்தான்ல தான் இருக்கு. சமீபத்துல கூட மிரட்டல் விடுத்திருந்தாங்க இல்லையா, இந்தியாவில வந்து குண்டு வச்சிருவேன்னு சொல்லிட்டு, அது ஒரு 3-4 மாசம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதே போல சில இடங்கள்ல வச்சிருந்தாங்க, நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு நாள் கண்டிப்பா நம்ம கிட்ட வசமா வாங்கி கட்டிக்குவாங்க அப்படிங்கிறதுலாம் மாட்டு கருத்துல நம்மளும் பார்ப்போம் பொறுத்திருந்து எந்த அளவுக்கு அவங்க போறாங்கன்னு. ஆனா இப்போ இந்த ஈரான்ல இது போல வெடி விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. இதனால ஈரான் ஏதாவது தப்பான முடிவெடுத்துருவாங்களா அப்படின்ற போல கேள்வி வந்துட்டு இருக்கு. அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா. இந்த சவுத் ஆப்பிரிக்கால இந்த இஸ்ரேல் காசா போர்ல இந்த இஸ்ரேல் செய்யறது ஜினோசைட், இனப்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையில கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த கேஸுக்கு இப்ப 5 நபர்கள் 5 நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க, ஆமாங்க அவங்க ஜினோசைட் பண்றாங்கன்னு. இப்படி இருக்கும்போது இந்த சவுத் ஆப்பிரிக்காவோட அதிபர் இருப்பார்ல சிவில் ராம்போசா அவர்கள், அவருக்கு உடம்பு சரியில்லையா, என்னாச்சுங்க அவருக்கு அப்படிங்கிறதோட கேள்வி வந்துட்டு இருக்கு.
இந்த டைம்ல தான் பதில் வந்திருக்கு இந்த சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து. அவருக்கு உடம்பெல்லாம் சரியில்லாம இல்லைங்க, ஆனா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல இது போல கேஸ் போட்டதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு பின்னாடி யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பிரிக்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்காவும் மிக முக்கியமான ஒரு நாடு. இந்த நாடுகள் எல்லாம் இப்போ ஒன்னா சேர்ந்து ஒரே நோக்கத்துக்காக போராடணும் அப்படின்னா புது வேர்ல்டு ஆர்டர் வந்துடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி வந்துருச்சுன்னா கண்டிப்பா உலக போர் வரும். அது நடக்காம இந்த வேர்ல்டு ஆர்டர் கிரியேட் ஆகாது. பிரிக்ஸுக்கு பவர் வந்துட்டு இருக்கு. டீடாலரைசேஷன் ஆச்சுனாலே அமெரிக்காவோட பவர் இல்ல, அமெரிக்கா டம்மியா இருப்பாங்க இதுக்கு மேல. ஏன்னா அமெரிக்காவோட $1 நம்ம கிட்ட 80 ரூபா 83 ரூபா அப்படிங்கிறதுனாலதான் அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஈஸியா பண்ண முடியுது. இப்ப அமெரிக்காவோட $1 இந்தியாவோட ₹1 தான் அப்படின்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது பெருமளவுக்கு. மற்ற நாடுகளும் போய் அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, நார்மலான ஒரு நாடா மாறிடும். அப்புறம் அமெரிக்கால இருக்கக்கூடிய சிட்டிசனுக்கு அது ஃப்ரீயா கிடைக்குதாமா இது ஃப்ரீயா கிடைக்குதாமான்னு சொல்றோம் இல்லையா, அப்படிலாம் அமெரிக்காவோட சிட்டிசன்ஸ்க்கு அமெரிக்கா எதுவும் செஞ்சிட முடியாது. ஏன்னா பல நாடுகள்ல இருக்கக்கூடிய வருமானம் அமெரிக்காவுக்கு போறதுனாலதான் அமெரிக்கா அவங்க சிட்டிசன்ஸை நல்லபடியா பாத்துக்குது. இப்போ அது மேல கை வச்சா கண்டிப்பா போர் வருமா வராதா அப்படிங்கிறது போலதான் எல்லாத்தோட கேள்வியா இருக்கு. அதனால எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய போர் இருக்கு அப்படிங்கிறது போல சமிகை தான் இப்ப இருக்கக்கூடிய செய்திகள் எடுத்து பார்க்கும்போது தெரியுது. எந்த ஒரு பெரும் பிரச்சனையும் வராம சுமூகமா முடிஞ்சிடணும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.